இன்சுலின் முதன்முறையாக மனிதரில் பயன்படுத்தப்பட்ட நாள் 1922 ஜனவரி 11 உலக மருத்துவ வரலாற்றில் மிக முக்கியமான நாளாகும். அந்த நாளில் முதன்முறையாக இன்சுலின் மனிதர் ஒருவருக்கு வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது. இதனால் நீரிழிவு நோய் மரண தீர்ப்பாக இருந்த நிலை மாறி நிர்வகிக்கக்கூடிய நோயாக மாறத் தொடங்கியது. இந்த வரலாற்று சிகிச்சையை பெற்றவர் கனடாவின் டொராண்டோ நகரைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் லியோனார்ட் தாம்சன். அவருக்கு டைப் 1 டயாபெட்டிஸ் என்ற கடுமையான நீரிழிவு நோய் இருந்தது. அக்காலத்தில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சில மாதங்களிலேயே உயிரிழப்பது சாதாரணமாக இருந்தது. லியோனார்ட் தாம்சன் மிகவும் மோசமான உடல்நிலையில் இருந்தார். உடல் எடை கடுமையாக குறைந்திருந்தது. சக்தியற்ற நிலை, அதிக தாகம் மற்றும் சிறுநீர் போன்ற அறிகுறிகள் தீவிரமாக இருந்தன. மருத்துவர்கள் அவருக்கு இன்சுலின் தவிர வேறு எந்த பயனுள்ள சிகிச்சையும் இல்லை என்று கருதினர். இன்சுலினை கண்டுபிடித்த முக்கிய விஞ்ஞானிகள் டாக்டர் ஃப்ரெட்ரிக் பாண்டிங், சார்ல்ஸ் பெஸ்ட், ஜேம்ஸ் காலிப் மற்றும் ஜான் மெக்லியோட் ஆவர். இவர்கள் கனடாவின் டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து விலங்குகளின் கணையத்திலிருந்து இன்சுலினை பிரித்தெடுத்தனர். 1922 ஜனவரி 11 அன்று லியோனார்ட் தாம்சனுக்கு முதல் இன்சுலின் ஊசி செலுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் அந்த இன்சுலின் முழுமையாக சுத்திகரிக்கப்படாததால் சிறிய ஒவ்வாமை ஏற்பட்டது. இருப்பினும் இரத்த சர்க்கரை அளவு குறைவதை மருத்துவர்கள் கவனித்தனர். பின்னர் ஜேம்ஸ் காலிப் இன்சுலினை மேலும் சுத்திகரித்தார். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் இன்சுலின் ஊசி செலுத்தப்பட்ட போது லியோனார்ட் தாம்சனின் உடல்நிலை வேகமாக மேம்பட்டது. இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. உடல் சக்தி அதிகரித்தது. இந்த வெற்றிகரமான சிகிச்சை உலகம் முழுவதும் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இன்சுலின் நீரிழிவு நோயாளிகளின் உயிரை காப்பாற்றும் முக்கிய மருந்தாக அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கு முன் மரணத்துக்கு சமமான நோயாக இருந்த நீரிழிவு நோய் வாழ்நாள் முழுவதும் நிர்வகிக்கக்கூடிய நோயாக மாறியது. இன்சுலின் கண்டுபிடிப்புக்காக 1923 ஆண்டு டாக்டர் ஃப்ரெட்ரிக் பாண்டிங் மற்றும் ஜான் மெக்லியோடுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பாண்டிங் தனது பரிசுத் தொகையை சார்ல்ஸ் பெஸ்டுடன் பகிர்ந்து கொண்டார். இது மருத்துவ உலகில் அரிய மனிதநேய உதாரணமாக கருதப்படுகிறது. லியோனார்ட் தாம்சன் இன்சுலின் சிகிச்சையால் மேலும் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். அவர் 1935 ஆண்டு வரை வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை இன்சுலின் எவ்வளவு சக்தி வாய்ந்த மருந்து என்பதை உலகுக்கு நிரூபித்தது. 1922 ஜனவரி 11 அன்று நடந்த இந்த நிகழ்வு கோடிக்கணக்கான நீரிழிவு நோயாளிகளின் வாழ்க்கையை மாற்றியது. இன்றும் இன்சுலின் நவீன மருத்துவத்தின் அடிப்படை மருந்தாக உள்ளது. மனித உயிரை காப்பாற்றிய இந்த கண்டுபிடிப்பு அறிவியல் மற்றும் மருத்துவத்தின் பொன்னான சாதனையாக வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது.